வீடியோல நீங்க வந்து சாம்சங் ஹேக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அதாவது இதெல்லாம் நீங்க பண்றனால உங்க மொபைலை வந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து சிம்பிளா யூஸ் பண்ணலாம் அண்ட் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் சாம்சங் ஹேக்ஸ் தட் யூ நீட் டு நோ அண்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்ற ஒரு வீடியோ டைட்டில் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே நியூஸ் படிக்கிற ஆளா இருப்பீங்க. அதாவது இப்போ வந்து நம்ம நியூஸ் படிக்கிறதுக்கு இட்ஸ் ஆன் சம்திங் இந்தியன் டைம்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதுல இருந்து நியூஸ் படிச்சுட்டு இருப்போம். லைக் அதுல இருந்து நம்ம நியூஸ் படிப்போம். இல்ல அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுள் ஃபீல்ட்ல இருந்து படிச்சுட்டு இருப்போம். பட் உங்க சாம்சங் மொபைல்லே வந்து உள்ளே டிஃபால்ட்டாவே உங்களால நியூஸ் படிக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது நீங்க நியூஸ் ஆப்லாம் யூஸ் பண்றதுக்கு போல சாம்சங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். லைக் உங்க மொபைல்ல டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய ரீஜன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ, உங்க ரீஜன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய கேட்டகரிஸ் ஆஃப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரீஜியன்ல இருந்து என்னெல்லாம் நியூஸ் போகுது, இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லா வந்து என்னென்ன நியூஸ்லாம் வந்து பரவுது அப்படின்றத சாம்சங் ஃப்ரீ அப்படின்ற இந்த ஆப்ல வந்து பார்த்தா போடுவாங்க. நீங்க வந்து ஒரு ஆப்பா பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி அதை தேர்ட் பார்ட்டியா ஆக்குறதுக்கு அது வந்து நீங்க தேவையில்லாம ஒரு ஸ்டோரேஜோ இல்ல ஒரு பேக்ரவுண்ட் ரன்னிங்கோ நீங்க போறதுக்கு பதிலாக நீங்க வந்து இதே பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சாம்சங் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாம்சங் ஃப்ரீ ஒரு டைம் நீங்க டச் பண்ணி ஓப்பன் பண்ணவே கிடையாது. சும்மா ஹோம் ஸ்கிரீனை லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலே அது தானாவே ஓப்பன் ஆயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்னா, இப்போ உங்க இப்ப எல்லாருமே வீடை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது மொபைல்ல இருந்து லைட்டை கண்ட்ரோல் பண்றது, மொபைல்ல இருந்து ஸ்விட்ச், ஃபேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லே கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு வந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து டிஃபால்ட்டா இப்போ நீங்க சாம்சங் வாங்கினா அதிலே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேலக்ஸி ஸ்டோர்ல போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்னா உங்க வீட்லயோ இல்ல நீங்க எங்க இருக்க லிவிங் ரூம்லயோ ஒரு இடத்துலயே வந்து உங்க மொபைலை வச்சுட்டு நீங்க வந்து அது எந்த இடம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு என்ன டிவைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க மொபைல்ல இருந்தே வந்து அந்த டிவைஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் ஸ்மார்ட் அண்ட் ஆக்சசபிள் இன் போன், மொபைல் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேனை வந்து நீங்க ரிமோட்ல பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபேனை வந்து உங்களால மொபைல்லயே பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து எம்ஐ ரிமோட் இல்லைன்னா மொபைல் ரிமோட் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்மார்ட் திங்ஸ் இந்த ஆப்ல நீங்க அந்த ஃபேனுடைய மாடல் மட்டும் நீங்க போட்டுட்டு அது என்ன டிவைஸ்னு போட்டுட்டீங்கன்னா உங்க மொபைல்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு இருக்கும், இல்ல குவிக் ஷேர் அப்படின்னா ஆக்சுவலா சாம்சங் மொபைல்ஸ்க்கு மட்டும் தான் அதெல்லாம் இருக்கும். அதாவது குவிக் ஷேர் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. அண்ட் ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஆப். நீங்க ஷேருமே தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, இல்லன்னா ப்ளூடூத் தனியா வந்து பண்ணணும் தேவையில்ல, இல்ல நீங்க குவிக் ஷேர் யூஸ் பண்ண கூட அவசியம் இல்லை, நியர்பை ஷேர் எதுவுமே தேவையில்ல. இதுல டிஃபால்ட்டா கொடுத்துருக்க ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ஷேரிங் அப்படின்றதுக்கு. அண்ட் பிளே ஸ்டோருக்கு பதிலாக வந்து நம்ம கேலக்ஸி ஸ்டோர் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, நீங்க பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் அப்டேட் பண்றதுக்கும் கேலக்ஸி ஸ்டோர்ல ஒரு ஆப் அப்டேட் பண்றதுக்குமே டைம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். கேலக்ஸி ஸ்டோர்ல ரொம்ப சீக்கிரமா ஒரு ஆப் வந்து அப்டேட்டும் இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் பிளே ஸ்டோர்ல வந்து ரொம்ப மெதுவாகும். அண்ட் அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி ஸ்டோரை நீங்க அப்டேட் பண்றதுனால உங்க மொபைல்ல இருக்க சாம்சங் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அதே மாதிரி இருக்க சாம்சங் ஒரு ஆப் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்டேட் ஆகும். நீங்க கேலக்ஸி ஸ்டோர் யூஸ் பண்ண பிளே ஸ்டோர் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண குறைக்கும், கேலக்ஸி ஸ்டோர் யூஸ் பண்ண உங்க மொபைலோட பெர்ஃபார்மன்ஸுமே ஏறும். ஏன் அப்படின்னா அந்த ஆப்போட ஒரு டிஃபால்ட் ஆப் நீங்க ஆக்சஸ் பண்றப்போ உள்ளுக்குள்ள இருக்க எல்லா சோர்ஸ்ல இருந்து வந்து பார்த்தா வரும். நீங்க தனியா ஒரு ஆப் ஏத்தி பண்றதுக்கும் உள்ள இருந்து டிஃபால்ட்டா ஒன்று யூஸ் பண்றதுக்குமே வந்து பார்த்தா டிஃபரன்ஸ் தெரியும். சோ அதே மாதிரி தான் நடக்கும். மெசேஜஸ்மே வந்து நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்க சாம்சங் யூஸரா இருந்தீங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க தனியா ஒரு மெசேஜ் ஆப் ஏத்தணும் அவசியம் கிடையாது. டிப்ஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. டிப்ஸ்ன்ற இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்க மொபைல வந்து உங்களுக்கே தெரியாத ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கும் இல்லையா, நீங்க ஒரு டைம் அப்டேட் பண்ண உங்களுக்கே தெரியாத ஒரு சில ஃபியூச்சர்லாம் வந்து டிப்ஸ்ன்ற இந்த ஆப்ல வந்து பார்த்தா இருக்கும். அதுவுமே டிஃபால்ட்டா மொபைல்லே இருக்கும். நீங்க என்னைக்காவது சும்மா ஸ்க்ரோல் பண்றப்ப பாத்தீங்கன்னா டிப்ஸ்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதுல வந்து கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணலாம், அதெல்லாம் அப்படி பண்ணலாம், இந்த ஃபீச்சர் இருக்கு, அந்த ஃபீச்சர் இருக்கு, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்களே தெளிவா கொடுத்துருப்பாங்க. நீங்க செட்டிங்ஸ் போய் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாம்சங் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து சாம்சங் மியூசிக் வந்து உங்களால ஸ்பாட்டிஃபையே பிளே பண்ண முடியும். வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் கிடையாது. சப்போஸ் நீங்க ஸ்பாட்டிஃபை ஏத்துனீங்கன்னா சாம்சங் மியூசிக்லயே வந்து ஸ்பாட்டிஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ஒரு சாங் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே சாம்சங்கோட டிஃபால்ட் ஆப்ஸா தான் இருக்கும். இது மட்டும் அண்ட் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடலாம். அண்ட் ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம்.